1986லயே சங்கர் குரு படம் பண்ணோம். அதில் போலீஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் போலீஸ் ஆஃபீஸர். அதனால தான் பாவம் இந்த மாதிரி டைரக்டர்ஸுங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறேன் நான். ஏன்னா சார் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், சரி சொல்லுப்பா என்ன போலீஸ் ஆஃபீஸர், இதில் ஐயோ அது பண்ணியிருக்கேன்யா, இல்லை சார் ஓகே இது மாற்றிடலாம், ஐயோ அதுவும் பண்ணியிருக்கேன்யா, என்ன இந்த ஆள் எவ்வளோ தொல்லை கொடுக்குறான், எது கேட்டாலும் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஏதாவது சின்ன ஒரு நடிப்பில் ஒரு சேஞ்சோ, அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு டைரக்டருக்கு என்ன தான் இருந்தாலும் என்னை பற்றி விட்ருங்க, ஒவ்வொரு டைரக்டர் வரும்போது அவருக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இல்லை இந்த ஆளை இப்படி இந்த ஒரு ஆங்கிளை காட்டலான்னு இருக்கும். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட் வித் ஆல் த டைரக்டர்ஸ். நான் நிறைய ஆக்டர்ஸ் கூட கார் இன்டர்வியூ பண்ணுவேன். கார் ஓட்டிக்கிட்டே ஐ டூ இன்டர்வியூ. அப்போ பண்ணும்போது சில நேரங்களில் போலீஸ் டிராஃபிக் போலீஸ் எங்களை நிறுத்துவாங்க. ஓப்பன் பண்ணனே ஹூவர் டேரக்டர் ஆக்டர் தான் ஆய் சார் நீங்களான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. எனக்கு இப்போ தோணுது மற்ற ஆக்டர்ஸ்க்கே அப்படின்னா உங்களை பயங்கர ரெஸ்பெக்டோட பார்ப்பாங்களா? ஹவு டு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரீட் யூ? இல்லை இட்ஸ் லைக் ஸோ ஃபார்ச்சுனேட். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். நானும் தெரியாமல் தப்பு பண்ணிடுவேன். ஒரு தடவை ஃபோனு எல்லாம் பேசிட்டு போய் சர்றன்னு வண்டி நிறுத்து அந்த வண்டி நிறுத்திருக்கு இன்சிடென்ட் எல்லாம் இருக்குது. சரி நிறுத்துவேன், வந்துட்டு கிளாஸ் இறக்குங்க அப்படின்வாங்க. கிளாஸ் இறக்குன உடனே அப்படி பார்த்தா ஹலோ சார் என்ன சார் நீங்கள், சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. இல்லை உண்மையிலே சாரி, அர்ஜென்ட்டான ஃபோன் தான், தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், தப்பான இருக்க வேண்டாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவங்களுடைய லவ் காட்டுறாங்க, பட் எங்களுடைய இது கூட. ஸோ தே ரியலி லைக் மீ. ஸோ மெனி பீப்புள் தே சே யுவர் இன்ஸ்பிரேஷன் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை, சினிமாவில் நடிக்கிறோம், அதில் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்களை வச்சு பண்ணுறோம், நாட்டுப்பற்றான ஒரு விஷயங்கள் வச்சு தான் நான் படங்கள் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ அது அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய பேர் நான் மிலிட்ரியில் போயிருக்கிறேன். அதுதான் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கு. மிலிட்ரியில் யாரும் ஆளை பார்த்தாலும் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் படங்கள் பார்த்து தான் மிலிட்ரிக்கே ஒன்று ஆசை வந்தது. என்ன ஆனால் இப்படி ஒரு இன்ஸ்பயர் பண்ணது நிறைய பேருக்கு, ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணால் நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு பெருமையாக இருக்குது ஒருத்தருக்கு.